சற்று முன்பு கோவை தொகுதியில் அதிமுகவின் மாபெரும் வெற்றி. சிங்கை ராமச்சந்திரன் அதிரடியாக பார்த்தீங்கன்னா தன்னுடைய வெற்றியை பெறுகிறாரா? இதை பற்றித்தான் இந்த காணொளியில் நம்ம தெள்ளத்தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. சிங்கை ராமச்சந்திரன் ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு நபர். உங்கள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதிமுகவில் ரொம்ப ரொம்ப ஒரு பெயர் போன அமைச்சர்கள் பட்டியலில் இருக்கக்கூடியவர் இவர்தான். தற்போது ஒரு மிக முக்கியமான இடத்தை நோக்கிய நகரை நகர்த்தி இருக்கிறார் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் குறிப்பாக பார்த்திங்கன்னா கோவை தொகுதியில் அதிமுகவின் மாபெரும் வெற்றி அப்படின்றது. சிங்கை ராமச்சந்திரன் அந்த தொகுதியில் போட்டியிடுகிறார். ஸோ சிங்கை ராமச்சந்திரன் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை பார்த்திங்கன்னா அங்கு பெறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய லோக்கலான கருத்து கணிப்புகள் எல்லாமே சொல்லிட்டாங்க. ஓகே, இந்த ஒரு நிலையிலே நண்பர்களே நிச்சயமாக கோவை தொகுதியில் மாபெரும் ஒரு வெற்றியை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் நடைபெற்றிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கோவை தொகுதி ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா, ஸோ அந்த தொகுதிகள் எப்படியெல்லாம் மாற்றத்தை நோக்கி நகர்வுகளாக இருக்க போகிறதுன்றதை நம்ம பார்க்கணும். குறிப்பாக மிக பெருசாக பார்த்திங்கன்னா ஒரு விக்டரி கிடைக்குமா அப்படின்றதையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா கோவை தொகுதி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்கப்படாத ஒரு தொகுதியாக பார்த்திங்கன்னா இருக்கிறது. ஓகே, இந்த ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே 2024 ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது பல்வேறு விதமான திருப்பத்தையும் திருப்பு முனையையும் ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் கோவை தொகுதியில் அதிமுகவின் வேட்பாளராக சிங்கை ராமச்சந்திரன் அவர்களும் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்முடைய மாண்புமிகு திமுகவின் சார்பில் செல்வ கணபதியும் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அண்ணாமலை அவர்கள் பார்த்திங்கன்னா இருக்கிறார் என்பது தான் இங்கு இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமான நபராக பார்க்கப்படுகிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் கோவை தொகுதியில் அதிமுகவின் மாபெரும் வெற்றி அப்படின்றது எப்படியெல்லாம் மாறப்போகுதுன்றத நம்ம கண்டினியூஸாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. 2024 ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் மிகப்பெரிய ஒரு பரவலான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அது எப்படிப்பட்ட நிகழ்வுகளை ஏற்படுத்தும்? 2024 ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் என்பது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்தல் என்பது அனைவருக்குமே ஒரு தெரிந்த விஷயம்தான். ஸோ அதனால் கண்டினியூஸாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. கோவை தொகுதியில் அதிமுகவின் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக எது பார்த்திங்கன்னா கருதக்கூடும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் கொடுத்துட்டு இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. மோஸ்ட்லி ஷேர் பண்ணிவிடுங்க.